அனைவருக்கும் வணக்கம். அக்பர் பீர்பால் கதைகள். அக்பரின் சபையில் இருந்த பீர்பால் தன்னுடைய அறிவு, சாமர்த்தியம், நகைச்சுவை ஆகியவற்றுக்காக மிக பிரபலமானவர். எந்த ஒரு பிரச்சனையையும் தன் மதி யூகத்தால் ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை நகைச்சுவை ததும்ப வெளிப்படுத்துவதில் அவருக்கு நிகரில்லை. அப்படிப்பட்ட அக்பர் பீர்பால் கதைகள். முதல் கதை, ஆந்தைகளின் மொழி. அன்று காலை அக்பரை பார்த்த உடனேயே அவர் அன்று என்ன செய்ய நினைக்கிறார் என்று பீர்பாலுக்கு தெரிந்துவிட்டது. குதிரை சவாரிக்கேற்ற உடையை அவர் அணிந்திருந்தார். வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் வேறு எங்கும் பார்க்காமல் ஆயுதங்களின் மீதே மிகவும் கவனமாக இருந்தார். அக்பர் அன்று வேட்டையாட திட்டமிட்டிருக்கிறார் என்று பீர்பால் புரிந்து கொண்டார். வேட்டையாடுவது அக்பருக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு. ஆனால் அவர் வேட்டையாடுவது பீர்பாலுக்கு பிடிக்கவில்லை. அதை எப்படி தடை செய்வது என்பது பற்றியே அவர் சிந்திப்பார். சற்று நேரம் கழித்து தன் கவனத்தை ஆயுதங்களிலிருந்து விடுவித்து பீர்பாலின் மீது செலுத்திய அக்பர், நான் இன்று என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று பீர்பாலை பார்த்து கேட்டதும், மற்றவர்களின் மனதில் உள்ளதை அறிந்து கொள்ளும் திறமை எனக்கு கிடையாது என்றார் பீர்பால். பொய் சொல்லாதே பீர்பால், நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். வேண்டுமென்றே தெரியாதது போல் நடிக்கிறாய். மிதமான குளிர் வீசும் இந்த காலை பொழுதில் வேட்டையாடச் சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து. உன் கருத்து என்னவோ என்றார். தங்களின் கருத்தே என்னுடைய கருத்தும் என்றார் பீர்பால். அப்படியானால் நீயும் என்னுடன் வேட்டையாட வர வேண்டும் என்றார் அக்பர். தங்களின் கட்டளைப்படி நடக்க சித்தமாக இருக்கிறேன் என்று பணிவுடன் பீர்பால் பதிலளித்தார். பீர்பால், நீ உடனிருந்தால் களைப்பே தெரிவதில்லை. நாவில் உனக்கு இத்தனை வலிமையை கொடுத்த இறைவன் உடலிலும் கொடுத்து இருக்கிறாரா என்பதையும் அறிய ஆசைப்படுகிறேன் என்றார் அக்பர். ஆகட்டும் பிரபு என்றார் பீர்பால். சற்று நேரத்திற்கு பின் அக்பர் ஒரு பெரிய படை வீரர்களின் அணியுடன் காட்டை நோக்கி புறப்பட்டார். பீர்பாலும் அக்பருடன் சென்றார். காட்டினுள் நுழைந்த பிறகு அக்பரின் வீரர்கள் தாரை, தப்பட்டை ஆகியவற்றை உரக்க ஒலித்து காடே அதிரச் செய்தனர். அந்த சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள் மிரண்டு அங்கும் இங்கும் சிதறியோட அக்பரும் மற்றவர்களும் அவற்றை துரத்தி சென்று கொன்று குவித்தனர். திடீரென ஒரு புலி புதரில் இருந்து சீறிப்பாய்ந்து அவர்களை நோக்கி வந்தது. தாரை, தப்பட்டைகளின் ஒளியினால் எரிச்சலடைந்த புலி அவர்கள் மீது பாய முனைந்த பொழுது அக்பர் தன் கையில் இருந்த ஈட்டியை அதன் மீது எரிய பயங்கரமாக உரிமிக்கொண்டே புலி மண்ணில் சாய்ந்தது. புலி இறந்து விட்டதால் அக்பர் உற்சாகமுற்று கையை உயர்த்தி கூச்சலிட சுற்றி இருந்த வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். மாலைக்குள் அக்பர் மற்றொரு புலியையும் வீரத்துடன் வேட்டையாடி கொன்றார். பிறகு அனைவரும் சென்று ஓய்வு எடுக்க அக்பர் தனியாக அமர்ந்து பீர்பாலுடன் உரையாடி கொண்டிருந்தார். மாலை மயங்கிய நேரம். பகல் முழுவதும் வானில் பறந்து திரிந்து கொண்டிருந்த பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. அவற்றின் இனிமையான குரல்களை இருவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு மரத்தில் 2 ஆந்தைகள் பறந்து வந்து உட்கார்ந்து ஒலி எழுப்ப தொடங்கின. அவற்றின் ஒலியை வெகு நேரம் உன்னிப்பாக கவனித்த அக்பர், இந்த ஆந்தைகளின் மொழி நமக்கு புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார். பிரபு, அவற்றின் மொழி எனக்கு தெரியும் என்றார் பீர்பால். அப்படியா? பிறகு ஏன் சும்மா இருக்கிறாய்? அவை என்ன பேசுகின்றன என்று உடனே சொல் என்றார் அக்பர். பிரபு, அவை இரண்டில் ஒன்று மணப்பெண்ணின் தந்தை, மற்றொன்று பிள்ளையின் தந்தை. அவை வரதட்சணையை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கின்றன. பிள்ளையின் தந்தை மிருகங்களே இல்லாத 40 காடுகள் சீர்வரிசையாக தர வேண்டும் என கேட்கிறது. பெண்ணின் தந்தை தன்னால் 20 காடுகள் மட்டுமே தர முடியும் என்று சொல்கிறது என்றார் பீர்பால். தொடர்ந்து பெண்ணின் தந்தையான அந்த ஆந்தை மேலும் தனக்கு 6 வார காலம் அவகாசம் தந்தால் மீது 20 காடுகளையும் ஏற்பாடு செய்ய முடியும் என்கிறது என்றார். இது என்ன உளறல்? மிருகங்களே இல்லாத காடுகள் அதற்கு எங்கிருந்து கிடைக்கும்? 20 காடுகள் தருவதாக அது எப்படி ஒப்புக்கொண்டது என்றார் அக்பர். அது உளரவில்லை, சரியாகத்தான் சொல்கிறது. நீங்கள் இருக்கும் தைரியத்தில் தான் அது அப்படி பேசுகிறது என்றார் பீர்பால். சரிதான், ஆந்தைதான் உளறுகிறது என்று நினைத்தால் நீயும் உளறுகிறாயே என்றார் அக்பர். நான் உளரவில்லை பிரபு,
ஆந்தையும் உளரவில்லை. நீங்கள் ஒரு முறை வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் கொல்லப்பட்டு விடுகிறது. இதுபோல் இதுவரை நீங்கள் 20 காடுகளை மிருகங்களே இல்லாமல் செய்து விட்டீர்கள். இன்னும் அடுத்த 6 வாரத்தில் நீங்கள் 20 முறை வேட்டையாடினால் மீதியுள்ள 20 காடுகளும் காலியாகிவிடும். அந்த தைரியத்தில் தான் அந்த ஆந்தை அவ்வாறு கூறுகிறது என்றார் பீர்பால். பலேரென முகத்தில் அரைந்தது போல் இருந்தது பீர்பலின் விளக்கம். அக்பரை மௌனமாக்கிவிட்டது. தன் செய்கைக்கு முதலாக வெட்கி தலைகுனிந்த அக்பர், பீர்பால், என் கண்களை நீ இன்று திறந்து விட்டாய். என்னுடைய மகிழ்ச்சிக்காக காட்டில் வாழும் மிருகங்களை கொன்று குவிப்பது ஈனமான செயல் என்று புரிந்து கொண்டேன். இன்று முதல் வேட்டையாடுவதை நிறுத்திவிடப் போகிறேன் என்றார் அக்பர். பீர்பாலுக்கு தன் செவிகளையே நம்ப முடியவில்லை. இத்தனை எளிதாக அக்பரின் மனம் மாறும் என்று அவர் நினைக்கவில்லை. பீர்பால், என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் இப்போது சொன்னதை கேட்டு அந்த ஆந்தை என்ன சொல்கிறது என்று எனக்கு சொல் என்றார் அக்பர். சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டதால் இனி என்னால் மிருகங்களற்ற காடுகளை வரதட்சணையாக அளிக்க முடியாது என்று அது கூறுகிறது என்றார் பீர்பால். அக்பர் பலமாக சிரித்துவிட்டார். அடுத்த கதை, சிறிய தவறும் பெரிய தண்டனையும். அக்பர் சக்கரவர்த்திக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்தது. அதிலும் குறிப்பாக சௌகத் அலி தயாரிக்கும் பீடா அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவன் தயாரிக்கும் பீடா மிக பிரமாதமாக இருப்பதாக அக்பர் அடிக்கடி அவனிடமே புகழ்ந்து பேசுவதுண்டு. அந்த சமயங்களில் சௌகத் அலி அக்பருக்கு சலாம் செய்துவிட்டு, பீடா தயாரிப்பது எனக்கு கைவந்த கலை. என்னுடைய 8வது வயது முதல் இந்த தொழிலை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். சக்கரவர்த்தியான உங்களுக்கு நான் பீடா தயாரித்து கொடுப்பதை பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் என்றான். அக்பர் அன்று முதல் தான் எங்கு சென்றாலும் தன்னுடன் சௌகத் அலியையும் உடன் அழைத்து செல்ல தொடங்கினார். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் சௌகத் அலி பீடாவில் கை தவறி சிறிது அதிகமாக சுண்ணாம்பினை கலந்து விட்டான். அதை தின்ற அக்பரின் நாக்கு வெந்து விட்டது. உடனே பீடாவை துப்பியவாறே, முட்டாள், உன்னுடைய பீடாவை தின்று என் நாக்கு வெந்து விட்டது. பீடா தயாரிப்பதில் தலை சிறந்தவன் என்று ஓயாமல் பெருமடித்துக் கொண்டாயே, இதுவா நீ தயாரிக்கும் லட்சணம் என்று சீறினார். சௌகத் அலி பயத்தினால் மிகவும் நடுங்க ஆரம்பித்து விட்டான். மிகவும் கோபத்துடன் அவனை முறைத்து பார்த்தவாறே, உடனே சென்று ஒரு பை நிறைய சுண்ணாம்பு கொண்டு வா என்று கட்டளையிட்டார். சௌகத் அலி கடைக்கு போய் ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கினான். அப்போது அங்கே வந்த பீர்பால், சௌகத் அலி, என்ன விஷயம், எதற்கு இத்தனை சுண்ணாம்பு என்று கேட்டான். இதை சக்கரவர்த்தி வாங்கி வர சொன்னார், ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்றான் சௌகத் அலி. தெரியவில்லையா? எந்த சந்தர்ப்பத்தில் இதை வாங்க சொன்னார் என்று பீர்பால் கேட்க, சௌகத் அலியும் நடந்ததை கூறினான். சக்கரவர்த்தி எதற்காக ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்க சொன்னார் என்று பீர்பாலுக்கு புரிந்துவிட்டது. உடனே அவன் சௌகத் அலியிடம், வயிறு நிறைய நெய் குடித்து விட்டு சக்கரவர்த்தியிடம் செல் என்றான். என்னப்பா, ஏற்கனவே நான் யானைக்குட்டி போல் பருமனாக இருக்கிறேன். இந்த லட்சணத்தில் நான் வயிறு நிறைய நெய் தின்றால் பூதம் போல் ஆகிவிடுவேன் என்றான் சௌகத் அலி. இன்று ஒரு நாள் மட்டும் செய் என்று சொல்லிவிட்டு பீர்பால் சென்று விட்டான். பீர்பால் சொன்னால் அதில் ஏதோ காரணம் இருக்கும் என்று நம்பிய சௌகத் அலி வீட்டிற்கு சென்று ஒரு செம்பு நிறைய நெய் எடுத்து வயிறு முட்டை குடித்த பிறகு அவன் அக்பரை நாடி போனான். சபையில் அமர்ந்திருந்த அக்பர் சௌகத் அலியை பார்த்து, ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்க இத்தனை நேரமா என்று கடிந்து கொண்ட பிறகு ஒரு காவலனை நோக்கி, இவனை சபைக்கு வெளியே அழைத்து சென்று பையில் உள்ள சுண்ணாம்பு முழுவதையும் அவன் வாய்க்குள் போட்டு அடைத்து விடு என்றார். அப்போதுதான் அக்பர் தனக்கு தந்த தண்டனையின் கொடூரம் சௌகத் அலிக்கு புரிந்தது. கதற கதற சௌகத் அலியை வெளியே இழுத்து போன காவலன் சௌகத் அலியின் பையில் இருந்த சுண்ணாம்பை எடுத்து அவன் வாயில் போட்டு விழுங்கச் செய்தான். ஒரு கவலம் சுண்ணாம்பு தின்ற உடனேயே வாய், தொண்டை, வயிறு வெந்து போக அவன் சுருண்டு விழுந்தான். தண்டனைக்குள்ளான சௌகத் அலி என்ன ஆனான் என்று பார்க்க அங்கு வந்த அக்பர் சௌகத் அலி தரையில் விழுந்திருந்தும் சுய நினைவுடன் இருப்பதை பார்த்து, நீ இன்னும் சாகவில்லையா என்று கேட்டார். இல்லை பிரபு என்று சௌகத் அலி சிரமப்பட்டு எழுந்து நின்று, வயிறு நிறைய நெய் சாப்பிட்டதாலோ என்னவோ நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். உன்னை யார் நெய் உண்ண சொன்னார்கள் என்று அக்பர் கேட்க,
சௌகத் அலி பீர்பாலின் பெயரை கூறினான். உடனே பீர்பால் அங்கு அழைத்து வரப்பட்டான். அவனை பார்த்ததும், பீர்பால், உன் வேலைதானா இது? அவனை ஏன் நெய் சாப்பிடச் சொன்னாய் என்று கேட்டார் அக்பர். பிரபு, சௌகத் அலியிடம் நடந்ததை கேட்ட பிறகு நீங்கள் அவனை சுண்ணாம்பை விழுங்க வைக்கப் போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். நெய் தின்ற பிறகு சுண்ணாம்பை விழுங்கினால் உடலுக்கு தீங்கு ஏற்படாது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அவ்வாறு அவனை செய்ய சொன்னேன் என்றான் பீர்பால். அவன் மீது உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை என்று அக்பர் கேட்க, அக்கறை அவன் மீது இல்லை பிரபு, உங்கள் மீதுதான். அவன் தயாரிக்கும் பீடாவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏதோ தெரியாமல் அவன் ஒரு நாள் செய்த தவறுக்காக அத்தனை பெரிய தண்டனையை அவன் பெற போவதை தவிர்க்க விரும்பினேன். நீங்கள் அவன் செய்த சிறிய தவறை மன்னித்து விட வேண்டும். அக்பர் சக்கரவர்த்தி மிகவும் இரக்க குணம் படைத்தவர் என்பதை நிரூபிக்க இதைவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டான் பீர்பால். அவனுடைய சாமர்த்தியமான பேச்சினால் கவரப்பட்ட அக்பர், நீ சொல்வதும் சரிதான். 3 ஆண்டுகளாக அருமையாக பீடா தயாரித்தவன் ஒரு நாள் தெரியாமல் செய்த தவறுக்காக தண்டனை பெறுவது சரியல்ல. அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்றவர் சௌகத் அலியை பார்த்து, பிழைத்து போ என்றார். அடுத்த கதை சத்தியமே வெல்லும். அக்பருடைய சபையில் இருந்தவர்கள் அனைவரிலும் பீர்பால் மட்டுமே அக்பரின் பிரியத்திற்கு பாத்திரமானவனாக இருந்தார். இதனால் பீர்பால் மீது சபையில் பலர் பொறாமை கொண்டிருந்தனர். ஒரு நாள் பீர்பால் மீது பொறாமை கொண்டவர்கள் ஒன்று கூடி அவருக்கு எதிராக சதி ஆலோசனை செய்தனர். அவருக்கு எப்படியாவது கெட்ட பெயரை உண்டாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஒவ்வொருவரும் ஒரு யோசனை கூற, தாவூத் என்பவர் பீர்பாலை அவமானப்படுத்த தன்னிடம் ஒரு அருமையான திட்டம் இருப்பதாக கூறினார். பீர்பாலை பற்றி தவறாக எது சொன்னாலும் சக்கரவர்த்தி நம்ப மாட்டாரே என்று மற்றவர்கள் சந்தேகம் எழுப்ப, சொல்கிற விதத்தில் சொன்னால் சக்கரவர்த்தி கட்டாயம் நம்புவார் என்று தாவூத் சொன்னார். என் திட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று தாவூத் கூற, அது என்ன என்று மற்றவர்கள் கேட்டனர். நாளைக்கு நீங்கள் அனைவரும் வழக்கப்படி குறித்த நேரத்தில் தர்பார் வந்து சேருங்கள். நான் மட்டும் தாமதமாக வருவேன். நான் ஏன் வரவில்லை என்று சக்கரவர்த்தி உங்களை கேட்பார். உடனே நீங்கள், தாவூத் ஒரு பயங்கரமான குற்றத்தை தன் கண்களால் பார்த்து விட்டார். அது அவருடைய மனதை மிகவும் பாதித்து விட்டது. அதனால் அவர் தாமதமாக வருவார் என்று சொல்லிவிடுங்கள். பிறகு நான் வந்து அது என்ன என்று அவரிடம் விளக்கி கூறுவேன் என்று கூறினார் தாவூத். அனைவரும் அதற்கு சம்மதித்த பின் வீடு திரும்பினர். மறுநாள் தர்பார் கூடியது. பீர்பால் உட்பட அனைவரும் குறித்த நேரத்தில் தர்பாருக்கு வந்து விட்டனர். தாவூத் மட்டும் வரவில்லை. அக்பர் தர்பாரில் நுழைந்ததும் அனைவரும் எழுந்து சலாம் செய்தனர். அக்பரும் புன்னகைத்தபடி தன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அனைவர் மீதும் தன் பார்வையை செலுத்தினார். அதற்குள் ஒருவன் எழுந்து, பிரபு, தாவூத் இன்று தாமதமாக வருவதற்கு தங்களிடம் அனுமதி கோரியுள்ளார் என்றார். தாமதமாக வர என்ன காரணம் என்று அக்பர் கேட்டார். ஒரு பயங்கரமான குற்றத்தை தன் கண் முன்னே நடக்க கண்டார். இதனால் அவருடைய உடல் சோர்ந்து விட்டது. ஆகையால் சிறிது தாமதமாக வருவதாக கூறியுள்ளார் என்றார் அவர். சற்று நேரத்தில் தாவூத்தே வந்து சேர்ந்து விட்டார். உடனே அக்பர் அவரை பார்த்து, ஒரு பயங்கரமான குற்றம் நிகழ்வதை நீ பார்த்தாயாமே என்று கேட்டார். ஆம் பிரபு என்றார் தாவூத். அது என்ன குற்றம்? உடனே சொல். யார் அந்த குற்றவாளி என்று அக்பர் சீறினார். அதை எப்படி என் வாயால் சொல்வேன் பிரபு? உங்களுடைய மிகுந்த நம்பிக்கைக்கும் அபிமானத்திற்கும் பாத்திரமான அவரை பற்றி என் வாயினால் எப்படி சொல்வேன் பிரபு? அதை கேட்டால் உங்கள் மனம் மிகவும் புண்படுமே என்று தாவூத் நாடகமாடினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவன் யாரா இருந்தாலும் சரிதான். அவன் யாரென்று உடனே சொல் என்று அக்பர் உருமினார். வேறு யாரும் இல்லை பிரபு, உங்களுடைய பீர்பால் தான் அது என்றதும் அக்பர் அதிர்ச்சியுற்றார். பீர்பாலும் அதிர்ச்சியுற்றார். ஆனால் பீர்பால் உடனே விஷயத்தை புரிந்து கொண்டார். தன் மீது வீண் பழி சுமத்த தாவூத் திட்டமிட்டுள்ளார் என்று தெரிந்துவிட்டது. என்னது, பீர்பாலா என்ற மிகுந்த வியப்புடன் அக்பர் கேட்டார். ஆம் பிரபு, நான் என் கண்களினால் கண்டதை சொல்கிறேன். நேற்று மாலை நான் வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் எனக்கு சற்று தொலைவில் பீர்பால் வந்து கொண்டிருந்தார்.
திடீரென அவர் குனிந்து தரையில் கிடந்த ஒரு தங்க மாலையை எடுத்தார். பிறகு தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்த பின் மாலையை தன் பையில் போட்டுக்கொண்டு சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து அங்கு மிகுந்த பதற்றத்துடன் வந்த ஓர் இளைஞன், என் தங்க மாலை வழியில் இங்கே எங்கோ விழுந்து விட்டது, அதை பார்த்தீர்களா என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனிடம் உண்மையை சொல்ல நினைத்தேன். அதற்குள் அவன் அங்கிருந்து சென்று விட்டான் என்று தாவூத் அழகாக தான் கற்பனை செய்து வந்த கதையை கூறினார். அக்பர் கோபமாக, பீர்பால், இவர் உன்னை பற்றி கூறுவது உண்மையா என்று கத்தினார். இல்லை பிரபு, நான் மாலை நேரத்தில் அங்கு வந்தது உண்மை. ஆனால் இவர் குறிப்பிட்டது போன்ற சம்பவம் எதுவும் அப்போது நிகழவில்லை என்றார் பீர்பால். பிரபு, பின் நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? பீர்பால் மறைக்கிறார், நான் சொல்வது சத்தியம் என்றார் தாவூத். பீர்பால் எடுத்ததை நிரூபிக்க வேறு சாட்சிகள் இல்லாத பொழுது நீ கூறுவதை நான் எப்படி நம்ப முடியும் என்று அக்பர் தாவூத்தை கேட்டார். அதற்கு ஒரு சோதனை செய்து பார்க்கலாம். பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை நான் எடுத்து வருகிறேன். அதை தன் கையில் பீர்பால் பிடித்துக் கொள்ளட்டும். அவர் சத்தியவான் என்பது உண்மையானால் அந்த கம்பி அவரை சுடாது என்றார் தாவூத். அதை கேட்ட பிறகு பீர்பாலின் பக்கம் திரும்பிய அக்பர், பீர்பால், நீ இந்த சத்திய சோதனைக்கு உட்பட்டே ஆக வேண்டும். நீ ஒரு நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டு. நீ சொல்வது சத்தியம் என்பதை அப்போதுதான் எல்லோரும் நம்புவார்கள் என்றார். பீர்பாலின் மூளை வெகு விரைவாக வேலை செய்தது. உடனே அவர், பிரபு, அந்த சத்திய சோதனைக்கு நான் தயார். ஆனால் என் மீது குற்றம் சாட்டும் தாவூத் அவர்களும் தான் சொல்வது சத்தியம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றார். அது எப்படி? அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அக்பர் கேட்டார். பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை தாவூத் முதலில் தன் கைகளில் பிடித்துக் கொள்ள வேண்டும், பிறகு என்னிடம் தர வேண்டும் என்றார் பீர்பால். அது கேட்டு அடிபட்ட நாயை போல தாவூத் வீல் வீல் என்று கத்தினார். ஐயோ, அது என்னால் முடியாது என்று அலறினார். ஏன் முடியாது? நீ சொல்வதை நிரூபிக்க நீயும் அந்த சோதனைக்கு ஆளாக வேண்டும் என்றார் பீர்பால். உடனே தாவூத் அக்பரை நோக்கி, பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். சங்கிலியை எடுத்தது பீர்பால் இல்லை, நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று கூறி அவர் கால்களில் விழுந்து புலம்பினார். பீர்பால் மீது பொய்க்குற்றம் சாட்டிய இந்த அயோக்கியன் தாவூத்தை சிறையில் அடையுங்கள் என்று காவலர்களுக்கு உத்தரவிட்ட அக்பர் பிறகு பீர்பால் பக்கம் திரும்பி, என்னை மன்னித்து விடு பீர்பால், நான் கூட உன்னை ஒரு கணம் சந்தேகப்பட்டு விட்டேன் என்றார். அடுத்த கதை, முதல் வழக்கின் வெற்றி. ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் தர்பாரில் கூடியிருந்தவர்களை நோக்கி, நமது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் ஒழுங்காக நடைபெறுகின்றனவா என்று கேட்டார். மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன பிரபு. நமது நீதிபதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் நியாயமாக நீதி வழங்குகிறார் என்று ஒரு அதிகாரி நீதிபதியை புகழ்ந்தார். பிறகு தர்பாரில் இருந்த அனைவரும் அதை ஆமோதிக்க நீதிபதிக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. ஆனால் பீர்பால் மட்டும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்ததை கவனித்த அக்பர், பீர்பால், நீ மட்டும் ஏன் மௌனமாக இருக்கிறாய்? மற்றவர்கள் கூறியது முற்றிலும் தவறு என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். முற்றிலும் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நமது வழக்கு விசாரணைகளும் நீதி வழங்குதலும் திருப்திகரமாக உள்ளது என்று நான் சொல்லவே மாட்டேன் என்றார் பீர்பால். அக்பர் அவரிடம் மேலும் விளக்கம் கேட்க நினைக்கையில் வாயிற்காவலன் உள்ளே நுழைந்து, பிரபு, ஒரு கிழவரும் இளைஞரும் நியாயம் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்றான். அவர்களை வரச்சொல் என்றார் அக்பர். உடனே தர்பாரில் ஒரு கிழவரும் ஒரு இளைஞனும் உள்ளே நுழைந்து சக்கரவர்த்தியை வணங்கினர். என்ன விஷயம்? உங்களில் யாருக்கு என்ன குறை என்று கேட்டார் அக்பர். பிரபு, என் பெயர் அப்துல் ரஹ்மான் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட கிழவர் தொடர்ந்து, நான் ஒரு சட்ட நிபுணன். மாணவர்களுக்கு சட்டத்தின் நுணுக்கங்களையும் வழக்கு விசாரணைகளை பற்றியும் கற்பிக்கிறேன். இதோ நிற்கிறானே பிரமோத் பிகாரி, இவன் என் மாணவனாக இருந்தவன். இவன் மீது நான் குற்றம் சாட்ட வந்துள்ளேன் என்றார். அந்த இளைஞன் செய்த குற்றம் குறித்து அக்பர் கேட்டார். பிரபு, இவன் என்னிடம் மாணவனாக சேர விரும்பிய பொழுது நான் மாதம் 3 பொற்காசு வீதம் குரு தட்சணை தர வேண்டும் என்றும் ஓராண்டு காலம் சட்டம் படிக்க வேண்டும் என்றும் கூறினேன். ஆனால் இவன் தான் பரம ஏழை என்றும் தட்சிணை கொடுக்க இயலாது என்றும் கூறினான். படிப்பு முடிந்ததும் வழக்கறிஞனாகி முதல் வழக்கில் வெற்றி பெற்றவுடன் 36 பொற்காசுகள் சேர்த்து தருவதாகவும் வாக்களித்தான்.
அதை நம்பி இவனுக்கு ஓராண்டு காலம் சட்டம் கற்பித்தேன். இவன் மிகவும் கெட்டிக்காரமானவன் என்பதால் ஓராண்டிலேயே மிக சிறப்பாக சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு விட்டான். நானும் இவன் வழக்கறிஞனாகி முதல் வழக்கிலேயே வெற்றி பெறுவான் என்றும் தட்சிணை மொத்தமாக கொடுப்பான் என்றும் நம்பினேன் என்று சொல்லி நிறுத்தினார் கிழவர். இப்போது பணம் தராமல் ஏமாற்றுகிறானா என்று அக்பர் கேட்டார். இல்லை பிரபு, இவன் திடீரென வழக்கறிஞனாகி பணிபுரியும் யோசனையை கைவிட்டு விட்டான். அந்த தொழிலில் ஈடுபட போவதில்லையாம் என்றார். உடனே அக்பர் அந்த இளைஞனை நோக்கி, எதற்காக உன்னுடைய உத்தேசத்தை நீ மாற்றிக்கொண்டாய் என்று கேட்டார். பிரபு, நான் சட்டம் பயின்று முடித்ததும் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபடுவதாகத்தான் இருந்தேன். ஆனால் என் சித்தப்பா திடீரென இறந்து விட்டார். அவர் தன்னுடைய உயிரில் அவருடைய அனைத்து சொத்துக்களுக்கும் என்னை வாரிசாக்கி விட்டார். இப்போது நான் லட்சாதிபதி, அதனால் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை என்றான். அப்படியானால் இவருடைய தட்சிணை என்னாவது என்று கேட்டார் அக்பர். நான் கொடுத்த வாக்குவை காப்பாற்றுவேன். எனக்கு என்று வழக்கறிஞனாக ஆக வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதுதான் தட்சிணையும் தர முடியும் என்றான். பிரம்மோத் பிகாரி கூறுவது சரியே என்று நினைத்தார் அக்பர். உடனே அவர் நீதிபதியை நோக்கி தீர்ப்பு வழங்க கூறினார். நீதிபதி அவர்கள் இருவரையும் நோக்கி, இரு தரப்பினரின் வாதத்தையும் கூர்ந்து கவனித்தேன். என்னை பொறுத்தவரை இந்த வழக்கில் பிரம்மோத் பிகாரியின் பக்கமே நியாயம் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று இந்த தர்பாரில் அவன் உறுதியளித்துள்ளான். அவன் சொல்லை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு என்று வழக்கறிஞராக வேண்டும் என்று தோன்றுகிறதோ அன்று அந்த தொழிலில் ஈடுபட்டு குருவின் தட்சணையை திருப்பித் தரலாம். அதுவரை குரு காத்திருக்க வேண்டும். இதுவே என் தீர்ப்பு என்றார். அக்பர் உட்பட தர்பாரில் அனைவரும் இந்த தீர்ப்பை பாராட்டினர். இதை எதிர்பார்க்காத கிழவர் ஏமாற்றத்தினாலும் வருத்தத்தினாலும் உடல் குறுகி போனார். ஆனால் பீர்பால் மட்டும் தீர்ப்பை பாராட்டாமல் மிகவும் மௌனமாக இருந்ததை கவனித்த அக்பர் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு பீர்பாலிடம் கூறினார். அதை கேட்டதும் கிழவரின் முகம் மலர்ந்தது. மிகவும் புத்திசாலியான பீர்பால் சரியான தீர்ப்பு வழங்குவார் என்று அவர் உறுதியாக நம்பினார். பீர்பால் இளைஞனை நோக்கி, நீ கொடுத்த வாக்கில் உறுதியாக இருக்கிறாய் அல்லவா என்றார். அதில் என்ன சந்தேகம்? கண்டிப்பாக. அப்போது அதில் கிடைக்கும் வருமானத்திலிருந்து என் குருநாதருக்கு சேர வேண்டிய தட்சணையை கட்டாயம் தந்துவிடுவேன் என்றான் இளைஞன். பிறகு கிழவரை நோக்கி, பிகாரியின் நிபந்தனையை நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒப்புக்கொண்டீர்கள் அல்லவா என்று கேட்டார் பீர்பால். ஆம் ஐயா என்றார் கிழவர். அப்படியானால் சட்டப்படி இளைஞனின் தரப்பில்தான் நியாயம் உள்ளது. அவன் வழக்கில் வெற்றி பெற்று தட்சிணை தரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதுதான் என்றார். பீர்பாலையும் அக்பரையும் வணங்கிவிட்டு அவர் தள்ளாடி தள்ளாடி வெளியேற இளைஞன் பீகாரி வெற்றி பெருமிதத்துடன் வெளியேறினான். திடீரென பீர்பால் பீகாரியை அழைத்து, பீகாரி, இதுதான் சக்கரவர்த்தியின் நீதிமன்றத்தில் உன்னுடைய முதல் வழக்கு. இளைஞன் பீகாரி வெற்றி பெருமிதத்துடன் வெளியேறினான். திடீரென பீர்பால் பீகாரியை அழைத்து, பீகாரி, இதுதான் சக்கரவர்த்தியின் நீதிமன்றத்தில் உன்னுடைய முதல் வழக்கு. உன்னுடைய வழக்கை விசாரிக்க வேறு வழக்கறிஞரை நியமிக்காமல் நீயே உன் தரப்பு நியாயத்தை வெகு அழகாக எடுத்து கூறினாய் என்றார் பீர்பால். பிகாரி மகிழ்ச்சியுடன் நன்றி ஐயா என்றான். பீர்பால் தொடர்ந்து, அதாவது உன்னுடைய முதல் வழக்கில் நீயே வழக்கறிஞராக இருந்து வாதாடி அதில் வெற்றி பெற்று விட்டாய் இல்லையா என்று பீர்பால் கேட்டார். ஆம் ஐயா என்றான் பீகாரி மகிழ்ச்சியுடன். அப்படியானால் நீ வழக்கறிஞராக இருந்து வெற்றி பெற்ற முதல் வழக்கு இது. நீ வாக்களித்தபடியே குரு தட்சணையை உன் குருவிற்கு இப்போதே இங்கேயே கொடுத்து விடு என்றார். ஒரு கணம் திகைத்து போன அனைவரும் மறுகணமே கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். கிழவர் பீர்பாலுக்கு மனதார நன்றி கூற அக்பர் பீர்பாலை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தழுவிக்கொண்டார். அடுத்த கதை, காவல்காரர்கள் பெற்ற பரிசு. ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் தன் சபையில் அமர்ந்திருக்கையில் அவரை நாடி ஒரு இளைஞன் அங்கு வந்தான். அவன் அக்பரை பணிவுடன் வணங்கிய பொழுது அக்பர் அவனை நோக்கி, நீ யாரப்பா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பிரபு, என் பெயர் மகேஷ் தாஸ். நான் ஒரு குக்கிராமத்தில் வசிக்கிறேன். வேலை தேடி உங்களிடம் வந்தேன் என்றான் அவன். உனக்கு யார் சொன்னார்கள் இங்கே உனக்கு வேலை கிடைக்கும் என்று அக்பர் கேட்டார். என் ஆசிரியர் சொன்னார்.
பிரபு, என்னுடைய அறிவை கண்டு வியந்த அவர், என் தகுதிக்குரிய வேலை உங்களிடம்தான் கிடைக்கும் என்றார். அவருடைய வார்த்தையை நம்பி என் கிராமத்திலிருந்து வெகு தூரம் காலால் நடந்து தங்களை தேடி வந்திருக்கிறேன் என்றான் மகேஷ். எல்லா ஆசிரியர்களும் தங்கள் மாணவர்களை அறிவாளிகள் என்றுதான் நினைப்பார்கள். உண்மையிலேயே நீ புத்தி சாதுரியம் உடையவனாக இருந்தால் மட்டுமே உனக்கு வேலை கிடைக்கும் என்றார் அக்பர். பிரபு, நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதியை விட 100 மடங்கு தகுதியுடையவன் நான் என்று மகேஷ் பெருமையுடன் கூறினான். அப்படியானால் அதை நிரூபித்து காட்டு என்றார் அக்பர். பிரபு, அதை காட்டுவதற்கு முன் எனக்கு ஒரு பரிசு தருவீர்களா என்று மகேஷ் கேட்டான். முதலில் உன் சாமர்த்தியத்தை நிரூபித்து காட்டு, பிறகு பரிசை பற்றி பேசு என்றார் அக்பர். நான் கேட்கும் பரிசுனால் உங்களுக்கு 1 பைசா கூட செலவாகாது என்றான் மகேஷ். அது என்னப்பா அப்படிப்பட்ட பரிசு என்றார் அக்பர். 30 சவுக்கடி கொடுங்கள் என்றான் மகேஷ். அவனுடைய அந்த விபரீதமான வேண்டுகோளை கேட்டு அக்பர் உட்பட சபையில் இருந்த அனைவரும் திடுக்கிட்டனர். உனக்கென்ன பைத்தியமா என்று அக்பர் கோபத்துடன் கேட்டார். அதை பற்றி பின்னால் தெரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து நான் வேண்டியதை கொடுங்கள் என்றான் மகேஷ். உடனே அக்பர் ஒரு காவலனை சாட்டை எடுத்து வரச் சொன்னார். பின்னர் அவன் செவிகளில், அவனை அடித்து விடாதே, அடிப்பது போல் பாவனை செய் என்றார். மகேஷ் தன் முதுகை காட்டியவாறே அவனை நீ அடிக்கத் தொடங்கு என்றான். அந்த ஆளும் பலமாக அடிப்பது போல் ஓங்கி மெதுவாகவே அடித்தான். 10 முறை அவ்வாறு சாட்டை அடிபட்டதும் மகேஷ் நிறுத்து என்று கூவினான். பிறகு நிமிர்ந்து அக்பரை நோக்கி, பிரபு, பரிசில் எனக்கு கிடைக்க வேண்டிய பாகம் கிடைத்து விட்டது. மீதி இருப்பதை உங்களுடைய பிரதான வாயிற்காப்போர்கள் இருவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்றான். அவன் சொல்வதன் பொருள் புரியாத அக்பர், என்ன உளறுகிறாய் என்று கோபத்துடன் கேட்டார். அவர்களையே கூப்பிட்டு கேளுங்கள் என்றான் அவன். உடனே அக்பர் அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து, அவர்கள் வந்ததும் மகேஷ் அவர்களை நோக்கி, தோழர்களே, சக்கரவர்த்தி தரும் பரிசை நாம் மூவரும் பங்கு பிரித்துக் கொள்வோம் என்று உங்களுக்கு வாக்களித்தேன் அல்லவா? என்னுடைய பங்கை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். இனி நீங்கள் பெறுங்கள் என்றான். 2 காவலர்களும் மகிழ்ச்சியுடன் பரிசை எதிர்பார்க்க இருவர் முதுகிலும் பலமாக 10 சாட்டையடி விழுந்தது. வலி பொறுக்க முடியாமல் இருவரும் கதற அக்பர் அவர்களை நோக்கி, இந்த நிமிடமே உங்களை வேலையிலிருந்து நீக்குகிறேன் என்று உத்தரவிட்ட பிறகு மகேஷிடம், நீ மிகவும் சாமர்த்தியசாலி என்பதை நிரூபித்து விட்டாய். இந்த நிமிடமே உனக்கு பீர்பால் என்ற பெயர் சூட்டி உன்னை இந்த சபையில் உயர்ந்த பதவியில் நியமிக்கிறேன் என்றார். அடுத்த கதை, கிணற்றுக்குள் வைர மோதிரம். அந்த ஆண்டு கோடைக்காலம் மிக கடுமையாக இருந்தது. 6 குளங்கள், கிணறுகள் வற்றி போயின. செடி கொடிகள் வாடி வதங்கின. நண்பகலில் தெருக்கள் வெறிச்சோடி போயின. வெயிலுக்கு பயந்து மக்கள் தங்கள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கி கிடந்தனர். ஒரு நாள் அதிகாலையில் சக்கரவர்த்தி அக்பர் சில அதிகாரிகள் புடைசூழ வெளியே உலாவ கிளம்பினார். பீர்பாலும் அவர் கூடவே சென்றார். அக்பர் கோடையின் கொடுமையை பற்றி பேசிக்கொண்டே வந்தார். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கிணறு தென்பட்டது. அதை பார்த்த அக்பர், தலைநகரில் உள்ள கிணறுகள் யாவும் வற்றிவிட்டன என்று கேள்விப்பட்டேன். இந்த கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே அதன் அருகில் சென்று குனிந்து பார்த்தார். இது மிகவும் அழகான கிணறு. அடியில் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை என்று அக்பர் கூறவும், அதை கேட்ட பீர்பால், பிரபு, தண்ணீர் இருக்கிறதா என்று அறிய ஒரு கல்லை தூக்கி போட்டால் தெரிந்து விடுமே. தண்ணீர் இருந்தால் கல்பட்டு தெரிக்கும் என்று சொல்லிவிட்டு கிணற்றினுள் ஒரு கல்லை எறிந்தார். கல் அடியில் சென்று விழுந்த ஒளியை கேட்டதுமே கிணறு முற்றிலும் வற்றியுள்ளது என்று தெரிந்தது. பீர்பால், கிணற்றினுள் ஒற்றை கல்லாக போடக்கூடாது என்று சொல்வார்கள். அதனால் இன்னொரு கல்லை நான் போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் விரலில் இருந்த வைர மோதிரத்தை அக்பர் கிணற்றினுள் போட சுற்றி இருந்த அனைவரும் திகைத்து போயினர். பிரபு, வைர மோதிரத்தை ஏன் போட்டீர்கள் என்று பீர்பால் கேட்க, வைரமும் ஒரு கல்தானே, அதனால் தான் போட்டேன் என்றார் அக்பர். ஆயினும் கல்லெல்லாம் வைரக்கல்லாகுமா? நீங்கள் செய்தது சரியா என்று பீர்பால் கேட்டார். அதனால் என்ன பீர்பால்? யாரையாவது கிணற்றில் இறங்க சொல்லி மோதிரத்தை எடுத்து விட்டால் போகிறது என்று அக்பர் தொடர்ந்து, கிணற்றுள் இறங்கினால் யார் வேண்டுமானாலும் மோதிரத்தை எடுத்து விடலாம். ஆனால் யாராவது கிணற்றுக்குள் இறங்காமலேயே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமா என்று கேட்டார். முடியவே முடியாது பிரபு என்றார் கூட இருந்த பிரமுகர் ஒருவர்.
முடியாதது என்று ஒரு காரியமும் இல்லை, முயன்று பாருங்களேன் என்று அக்பர் சொல்ல, பிரபு, அது யாராலும் செய்ய முடியாத காரியம் என்றார் அதே பிரமுகர். மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர். பீர்பால், நீ என்ன நினைக்கிறாய் என்று அக்பர் கேட்க, அதை பற்றித்தான் நானும் யோசிக்கிறேன் என்ற பீர்பால் தன் தலைப்பாகையை அவிழ்த்துவிட்டு தனது தலையை சொரிந்தார். தலையை சொரிந்தால் மட்டும் யோசனை தோன்றிவிடுமா என்று மற்றொரு அதிகாரி பீர்பாலை நோக்கி ஏளனத்துடன் கேட்டார். தலையை சொரிந்தால் எனக்கு நல்ல யோசனை தோன்றும், ஆனால் உங்களுக்கு தோன்றாது என்று பீர்பால் அவரை நோக்கி கூறினார். எனக்கு தோன்றாது, ஆனால் உனக்கு தோன்றுமோ? அது எப்படி என்று அவர் கேலியாக கேட்க, எனக்கு மூளை இருக்கிறது, அதனால் தலையை சொரிந்தால் மூளை வேலை செய்யும், ஆனால் உங்களுக்கு என்ன செய்தாலும் யோசனை தோன்றாது என்று பீர்பால் அவனுக்கு பதிலடி கொடுக்க, பிரபு, எனக்கு யோசனை தோன்றிவிட்டது என்று பீர்பால் உற்சாகத்துடன் கூற, அப்படியா, நீ எப்படி மோதிரத்தை கிணற்றுக்குள் இறங்காமல் எடுப்பாய் என்று ஆர்வத்துடன் கேட்டார் அக்பர். நூலின் மறுமுனையை கிணற்றருகே இருந்த ஒரு மரத்துடன் சேர்த்து கட்டினார். பிறகு வைரக்கல்லை குறிபார்த்து ஏற்கனவே கிணற்றின் உள்ளே இருந்த சாணத்தின் மீது வீசி எறிந்தார். கல் சரியாக சாணத்தின் மீது விழுந்தது. தன்னுடைய வேலைக்கு தானே ஒரு சபாஸ் போட்டுக்கொண்டு அங்கிருந்த காவலர்களை அதை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு பீர்பால் வீடு திரும்பினார். வீடு திரும்பிய பின் உணவறிந்து விட்டு நிம்மதியாக தூங்கினார். பிறகு மாலையில் எழுந்து கிணற்றை நோக்கி சென்றார். காலையில் அவர் வீசி எறிந்த சாணம் வெளியில் நன்றாக காய்ந்து உலர்ந்திருந்தது. அதன் மீது அவர் வீசிய கல்லும் சாணத்துடன் நன்றாக ஒட்டி கொண்டிருந்தது. பிறகு பீர்பால் மிகவும் நிதானமாகவும் ஜாகிரதையாகவும் நூலை பிடித்து மேலே இழுக்க கல் கிணற்றுக்குள் இருந்து மேலே வந்துவிட்டது. கல்லில் ஒட்டிய சாணம் உலர்ந்து போய் அதனுடன் சேர்ந்து பத்திரமாக இருந்தது. அதிலிருந்து மோதிரத்தை எடுத்து சுத்தமாக கழுவிய பின் பீர்பால் அரண்மனை தர்பாருக்கு சென்றார். அந்த நேரத்தில் அக்பர் தர்பாரில் தன் அதிகாரிகளுடன் அமர்ந்திருந்தார். அவரை வணங்கிய பீர்பால், பிரபு, நான் வெற்றிகரமாக தங்கள் மோதிரத்துடன் வந்திருக்கிறேன் என்றதும் அக்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. கிணற்றுக்குள் இறங்காமலேயே மோதிரத்தை எடுக்க உன்னால் எப்படி முடிந்தது என்று அக்பர் ஆவலுடன் கேட்க, மூளையை பயன்படுத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொன்னதை நிரூபித்து விட்டேன் என்று கூறிய பீர்பால் தான் மோதிரத்தை மீட்டதை விளக்கி கூறினார். பலே, சபாஸ், உன்னை போல் புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிய அக்பர் பொற்காசுகள் நிரம்பிய பையை பீர்பாலுக்கு பரிசளித்தார். அடுத்த கதை, தண்டனைக்கு தகுந்த குற்றம். ஒரு நாள் காலையில் அக்பர் தன் அரண்மனை உப்பரிகையில் உலவிக் கொண்டிருக்கையில் அவர் பார்வை நந்தவனத்தின் மீது சென்றது. அது வசந்த காலம் என்பதால் மரங்களும் செடிகளும் வண்ண மலர்களும் பூத்து குலுங்க அவற்றிலிருந்து வீசிய நறுமணம் மனதை கிறங்கச் செய்தது. இளங்காலையில் வீசிய தென்றல் அவர் உடலை இதமாக வருடிச் செல்ல அவர் காற்றில் மிதப்பதைப் போல உணர்ந்தார். இவ்வாறு தன்னை மறந்த நிலையில் உலவிக் கொண்டிருந்த அக்பர் நந்தவனத்தில் நடந்து செல்லும் வழியில் கல் ஒன்று இருப்பதை கவனிக்க தவறிவிட்டார். அதில் கால் இடறி இடித்து கொள்ள கால் கட்டை விரலிலிருந்து ரத்தம் கசிய தொடங்கியது. அதுவரை அவர் மனதில் பொங்கிய உற்சாகம் கன நேரத்தில் மறைந்து போக கோபமும் எரிச்சலும் குடிகொள்ள அவர் தோட்டக்காரனை பார்த்து, எங்கே எங்கே இருந்தாலும் இங்கே வா என்று கத்தினார். தோட்டக்காரன் மண் வெட்டியை எடுக்க குடிசைக்குள் சென்று இருந்ததால் அக்பரின் குரல் அவன் காதில் விழவில்லை. கூப்பிட்ட குரலுக்கு தோட்டக்காரன் வராததால் அக்பரின் கோபம் தலைக்கு ஏறியது. அரண்மனையை அடைந்தவுடன் காவல் அதிகாரியை அழைத்தவர் நடந்தவற்றை கூறி தோட்டக்காரனை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டார். காவல் அதிகாரிக்கு அதை கேட்டு தூக்கி வாரி போட்டது. ஒரு சாதாரண தவறுக்கு மரண தண்டனையா என்று அதிர்ந்து போனார். ஆனால் சக்கரவர்த்தி மிகவும் கோபமாக இருந்ததால் அவரிடம் எதுவும் கேட்க துணிச்சலின்றி அவர் பின்வாங்கினார். பின்னர் தன்னுடைய 2 காவலர்களை அழைத்துக் கொண்டு தோட்டக்காரனை நோக்கி சென்றார். காலை நேரத்தில் காவல் அதிகாரி தன் ஆட்களுடன் தன்னை தேடி வருவது கண்டு தோட்டக்காரன் திடுக்கிட்டான். என்ன விஷயம் ஐயா என்று நடுங்கும் குரலில் கேட்க, தோட்டத்தில் சக்கரவர்த்தி உழவும் பொழுது ஒரு கல்லில் அவர் காலை இடித்து கொண்டார். அது உன்னுடைய தவறு என்பதால் உனக்கு நாளை காலை தூக்கு தண்டனை என்றார் அதிகாரி. இதை கேட்டதும் தோட்டக்காரன் துடிதுடித்தான். அவன் மனைவியோ அதை கேட்டு அலறி அழுதாள். கால் இடித்து கொண்டதற்கு தூக்கு தண்டனையா? இது என்ன அநியாயம்! நீங்கள் சக்கரவர்த்தியிடம் எடுத்து சொல்லக்கூடாதா என்றாள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
உன் கணவன் தோட்டத்தில் விட்டு வைத்த கல் இப்பொழுது அவன் தலையிலேயே விழப்போகிறது என்ற அதிகாரி சற்று யோசித்த பின், தூக்கு தண்டனை நாளைக்குத்தான், இன்னும் ஒரு நாள் நேரம் உள்ளது. நீ பீர்பாலிடம் போய் உன் கணவனை பற்றி கூறி விடுவிக்க முயற்சி செய் என்று சொல்லிவிட்டு தோட்டக்காரனின் கைகளில் விலங்கு மாட்டி இழுத்துச் சென்றார். உடனே தோட்டக்காரனின் மனைவி தலைவிரி கோலமாக பீர்பால் வீட்டிற்கு ஓடிப்போய் அவரை சந்தித்து தன் கணவனை எப்படியாவது விடுவிக்குமாறு மன்றாடினாள். அவள் மீது இரக்கம் கொண்ட பீர்பால், கவலைப்படாதே, உன் கணவனை விடுதலை செய்ய முயற்சிக்கிறேன் என்று சிறைச்சாலையை நோக்கி சென்றார். சிறை அதிகாரியிடம் தோட்டக்காரன் எங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறான் என்ற விவரத்தை அறிந்த பின் அவனை சந்திக்க அனுமதி கேட்டார். பீர்பால் சக்கரவர்த்திக்கு மிகவும் நெருங்கியவர் என்பதால் தோட்டக்காரனை சந்திக்க உடனே அனுமதி கிடைத்தது. அவனுக்கு தைரியம் ஊட்டிய பீர்பால் அவனிடம் ரகசியமாக ஏதோ கூறினார். அதை கேட்ட தோட்டக்காரன், ஐயோ, உயிர் பிழைக்க வழி சொல்வீர்கள் என்று பார்த்தால் உயிர் போக வழி சொல்கிறீர்களே என்று அலற, நான் சொல்வது போலச் செய், ஒன்றும் ஆகாது என்று கூறிவிட்டு பீர்பால் சிறைச்சாலையை விட்டு அகன்றார். மறுநாள் காலை தர்பார் கூடியது. அக்பர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது காவலர்கள் உள்ளே நுழைந்து தோட்டக்காரன் தூக்கிலிடும் முன் அவரை பார்க்க விரும்புவதாக கூறினார்கள். அக்பரும் அதற்கு சம்மதிக்க கை விலங்குடன் உள்ளே நுழைந்த தோட்டக்காரன் அக்பருக்கு சலாம் செய்துவிட்டு பின்னர் திடீரென சபையில் காரி உமிழ்ந்தான். அதை கண்ட அக்பருக்கு பயங்கர கோபம் உண்டாகியது. உடனே தோட்டக்காரன் பணிவுடன், மன்னிக்கவும் பிரபு, என்னுடைய சாதாரண தவறுக்காக நீங்கள் தூக்கு தண்டனை விதித்திருப்பது நியாயமல்ல என்று மக்கள் உங்களை எதிர்காலத்தில் அவதூறாக பேசலாம். அப்படி உங்களை குறை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் தர்பாரில் காரி உமிழ்ந்தேன். இனி உங்களை யாரும் குறை கூற மாட்டார்கள். நான் நிம்மதியாக சாகலாம் என்றான். உடனே அக்பருக்கு அவன் தன் நியாயமற்ற தண்டனையை குத்தி காட்டுகிறான் என்று விளங்கிவிட்டது. அதே சமயம் இந்த யோசனை அவனுடையதல்ல, வேறு யாரோ அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் புரிந்தது. இந்த யோசனையை உனக்கு யாரப்பா சொல்லிக் கொடுத்தார்கள் என்று அக்பர் கேட்க தோட்டக்காரன் பீர்பால் பக்கம் நோக்கினான். உடனே அக்பருக்கு புரிந்துவிட்டது. பீர்பால், ஏதோ கோபத்தில் தெரியாமல் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்து விட்டேன். அந்த தவறு நிகழாமல் தடுத்ததற்கு உனக்கு நன்றி என்றார் அக்பர். அத்துடன் தோட்டக்காரனை விடுதலை செய்வதாக அறிவித்தார். அடுத்த கதை வெயிலும் நிழலும். அன்று சக்கரவர்த்தி அக்பர் ஏதோ காரணத்தால் காலையிலிருந்தே எரிச்சலுடன் இருந்தார். அவருடைய கோபத்தை தணிக்க விரும்பிய பீர்பால், பிரபு, நீங்கள் இவ்வாறு இருப்பது சிறிதும் நன்றாகவில்லை. சிறிது சாந்தமாக இருக்கக்கூடாதா என்று பணிவாக கூறினார். எப்போது சாந்தமாக இருக்க வேண்டும், எப்போது கோபமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டியதில்லை என்று அக்பர் பீர்பால் மீது எரிந்து விழுந்தார். அதற்கு சொல்லவில்லை பிரபு. சிடுசிடுவென்று இருந்தால் இயற்கையில் அழகான உங்கள் முகம் விகாரமாக மாறிவிடுகிறது. அதனால் பீர்பாலை இடைமறித்த அக்பர், என்ன தைரியம் இருந்தால் என்னை சிடுமூஞ்சி என்றும் விகாரமானவன் என்றும் குறிப்பிடுவாய்? இனி உன் முகத்தில் விழிக்க நான் விரும்பவில்லை. எங்காவது கண்காணாத இடத்திற்கு ஒளிந்து போ என்றார். இதை கேட்டு மனமுடைந்த பீர்பால் உடனே அந்த இடத்தை விட்டு சென்றார். அடுத்த நாள் அக்பர் தர்பாருக்கு வந்ததும் சபையில் பீர்பால் மட்டும் காணப்படாததை கவனித்த அக்பர் அவரை பற்றி விசாரித்தார். தர்பாரில் ஒருவர் எழுந்து நின்று, பிரபு, நேற்று நீங்கள் அவர் மீது கோபமுற்று இந்த நகரத்தை விட்டு கண்காணாத இடத்திற்கு சென்று விடுமாறு கட்டளையிட்டீர்களாம். அதனால் பீர்பால் தலைநகரை விட்டு சென்று விட்டார் என்றார். அடடா, பீர்பால் உண்மையாகவே சென்று விட்டாரா என்று அக்பர் வருந்தினார். தான் அவ்வளவு கடுமையாக பேசியிருக்க கூடாது என்று உணர்ந்த அக்பர் தனது தவறுக்காக வருந்தினார். பீர்பாலை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று அவர் மனம் அடித்து கொண்டது. ஆனால் பீர்பால் எங்கு சென்று விட்டார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அன்று முழுவதும் பீர்பால் எங்கு சென்றிருக்க கூடும் என்பது பற்றியும் அவரை எவ்வாறு மீண்டும் திரும்பி வரவழைப்பது என்றும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த அக்பருக்கு இறுதியாக ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவர் மந்திரியை அழைத்து, மந்திரியாரே, கொளுத்தும் நண்பகல் வெயிலில் குடையின்றி ஒருவன் பிரதான சாலையில் நடந்து வர வேண்டும். அப்படி வருபவனுக்கு 100 பொற்காசுகள் தரப்படும் என்று ராஜ்யமெங்கும் தண்டோரா போடுங்கள் என்றார். பிரபு, இப்போது கோடை காலம். குடையில்லாமல் அரை மணி நேரம் நடந்தாலும் நடப்பவன் சுருண்டு விழுந்து விடுவான். அப்படி இருக்க யார் தங்கள் உயிரை 100 பொற்காசுக்காக விட முன் வருவார்கள் என்றார். நான் சொல்வது போல் தண்டோரா போட்டு அறிவியுங்கள் போதும் என்றார் அக்பர்.
உடனே மந்திரியும் அக்பரின் விருப்பப்படி ராஜ்யம் எங்கும் தண்டோரா போட்டு அறிவித்தார். அக்பரின் அறிக்கையை கேட்ட பொதுமக்கள் ஆச்சரியமுற்றனர். சக்கரவர்த்திக்கு என்ன இப்படி ஒரு வினோதமான ஆசை? இந்த சவாலை யார்தான் ஏற்பார்கள் என்று தங்களுக்குள் கூடி கூடி பேசிக் கொண்டார்கள். தலைநகருக்கு அருகே இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பரம ஏழை இந்த செய்தியை கேட்டு பரபரப்படைந்தான். வாழ்க்கையில் பொற்காசுகளையே பார்த்திராத அவன் ஒரே சமயத்தில் 100 பொற்காசுகள் கிடைக்கும் என்ற அறிக்கை அவன் ஆசையை தூண்டியது. அந்த தொகை மட்டும் கிடைத்தால் அவனுடைய ஏழ்மை நிலை பரிபூரணமாக விலகிவிடும். அதை பற்றி அவன் தன் மனைவியிடம் விவாதித்த பொழுது, அவள் நமக்கு பக்கத்து வீட்டில் சில நாட்களுக்கு முன் குடிவந்திருக்கும் வீரேந்திரனை கேட்டு பாருங்களேன், அவன் அதிபுத்திசாலியாக காணப்படுகிறான், அவன் நிச்சயம் இதற்கு ஏதாவது ஒரு வழி கூறுவான் என்றாள். அவ்வாறே அவன் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனான வீரேந்திரனை சந்தித்து யோசனை கேட்டவுடன் அவன் உடனே, அது ஒன்றும் கஷ்டமில்லையே, நீ ஒரு நாற்காலியை அல்லது சோஃபாவை தலைக்கு மேல் சுமந்து போ, உன்மேல் வெயில்படாது என்று வீரேந்திரன் கூறினான். ஆகா, என்ன அருமையான யோசனை, இது ஏன் யாருக்குமே தோன்றவில்லை என்று மகிழ்ச்சியுடன் கூவிய அந்த ஏழை, நான் நீ கூறியவாறு நாளைக்கே தலைநகர் ஆக்ராவிற்கு செல்ல போகிறேன் என்றான். அவ்வாறே மறுநாள் கிளம்பிய அவன் தலைக்கு மேல் ஒரு சிறிய சோஃபாவை தூக்கிக் கொண்டு கால்நடையாகவே அக்பரின் தர்பாரை அடைந்தான். பிரபு, குடையில்லாமலே கொளுத்தும் வெயிலில் நான் கிராமத்திலிருந்து இங்கு கால்நடையாக வந்திருக்கிறேன் என்று பரபரப்புடன் அறிவித்தான். சபாஸ், யாருக்குமே தோன்றாத இந்த யோசனை உனக்கு மட்டும் எப்படி தோன்றியது என்று அக்பர் ஆவலுடன் கேட்டார். பிரபு, உண்மையில் எனக்கு இந்த யோசனையை சொல்லிக் கொடுத்தவன் என் பக்கத்து வீட்டுக்காரனான வீரேந்திரன் என்றான் ஏழை. அது பீர்பால் தான் என்று யூகித்து கொண்ட அக்பர் தன் திட்டம் பலித்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சியுற்றார். நான் அறிவித்தபடியே உனக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன். அந்த பணத்தை உன் கிராமத்திற்கு பத்திரமாக எடுத்துச் செல்ல உன்னுடன் 2 காவலர்களையும் அனுப்புகிறேன். நீ உன் வீட்டை அடைந்ததும் அந்த புத்திசாலி வீரேந்திரனை காவலர்களிடம் ஒப்படைத்து விடு என்றார். அவ்வாறே மிக்க மகிழ்ச்சியுடன் அந்த ஏழை 2 வீரர்களின் துணையுடன் தன் வீட்டை அடைந்தான். அவன் அடையாளம் காட்டிய வீரேந்திரனை காவலர்கள் தங்களுடன் அழைத்து கொண்டு ஆக்ரா திரும்பினர். தர்பாரில் நுழைந்த வீரேந்திரன் தன் முகத்தை ஒரு பையினால் மூடிக்கொண்டு வந்தான். வீரேந்திரா, உன் முகத்தை ஏன் மூடிக்கொண்டிருக்கிறாய்? பையை அகற்று என்றார் அக்பர். பிரபு, நான் வீரேந்திரன் இல்லை, நான் தான் பீர்பால். உங்கள் முகத்தில் இனி நான் விழிக்க கூடாது என்ற உங்கள் கட்டளைப்படியே நான் எனது முகத்தை மூடிக்கொண்டு வந்துள்ளேன் என்றான். பீர்பால், உன் முகத்தை நான் இப்பொழுதே பார்க்க விரும்புகிறேன், இதுவும் என் கட்டளையே என்று கூறிய அக்பர் தானே முன் சென்று பையை அகற்றிவிட்டு பீர்பாலை மிகுந்த பிரியத்துடன் கட்டி தழுவிக் கொண்டார். அடுத்த கதை, யாருக்கு மரண தண்டனை. அன்றும் வழக்கம் போல் தர்பார் கூடியிருக்க அக்பர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கையில் அவருடைய பணியால் ஒருவன் ஒரு கூண்டு கிளியை அங்கு கொண்டு வந்து வைத்தான். கூண்டினில் இருந்த பச்சை கிளி சிறகுகளை அடித்துக்கொண்டு கீச் கீச் என கத்தியது. அந்த கிளியை அன்புடன் பார்த்து கொண்டு இருந்த அக்பர் பின்னர் சபையோர் பக்கம் திரும்பி, என்னுடைய நெருங்கிய நண்பன் இந்த கிளியை எனக்கு பரிசாக அளித்திருக்கிறான், இந்த கிளி அழகாக இருக்கிறதல்லவா என்று கேட்டார். ஆம் பிரபு, நானும் எத்தனையோ கிளிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் உங்களுடைய கிளியை போன்ற அழகான கிளியை இதுவரை நான் பார்த்ததில்லை என்றார் தர்பாரில் இருந்த அக்பரின் அதிகாரிகளில் ஒருவரான ஃபைஸ் கான். உடனே அவர் பக்கம் பார்வையை திருப்பிய அக்பர், உனக்கு கிளிகளை பற்றி தெரியுமா? எப்போதாவது கிளி வளர்த்ததுண்டா என்று கேட்டார். இன்று வரை நான் 15க்கும் மேற்பட்ட கிளிகளை வீட்டில் வளர்த்திருக்கிறேன், ஆனால் அவற்றை விட உங்களுடைய கிளி மிகவும் அழகாக இருக்கிறது என்றான் ஃபைஸ் கான். இவ்வாறு சொல்லி அக்பரின் மனதை குளிரச் செய்ய முயன்றான். மிகவும் நல்லதாய் போயிற்று, உன்னை மாதிரி கிளி வளர்ப்பதில் அனுபவம் உள்ள ஒருவனைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இதை வளர்க்கும் பொறுப்பை உன்னிடம் தர விரும்புகிறேன். இதை நீ உன் வீட்டுக்கு எடுத்துச் செல். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், இந்த கிளி இறந்துவிட்டதாக எவன் செய்தி சொல்கிறானோ அவனுக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்று சொல்லி கிளிகுண்டை அவன் கையில் தந்தார். அதை கேட்டு ஃபைஸ்கானுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் மனதிற்குள் தன்னை திட்டிக்கொண்டே, பிரபு,
என்னிடம் ஒப்படைத்துள்ள பொறுப்பை நான் மனமுவந்து ஏற்கிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியுற்றவன் போல அவரை வணங்கி எழுந்தான். பின்னர் அவன் கிளிகூண்டை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். ஏற்கனவே சிடுசிடுவென்றிருந்த அவன் மனைவி கிளிகூண்டை பார்த்து, இது ஏது? எதற்காக இதை போய் வீட்டுக்கு எடுத்து வந்தாய் என்றாள். இதை நம் வீட்டில் வைத்து பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்றான் ஃபைஸ்கான். சரிதான், யார் இதை வளர்ப்பது என்று கேட்டதற்கு நீதான் என்று ஃபைஸ்கான் கூறியதும் அவளுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. பின்னர் ஒரு கணம் நிதானித்து, இதை சக்கரவர்த்தி உனக்கு பரிசாக அளித்தாரா என்று கேட்டாள். அதற்கு ஆமாம் என்று அவன் தலையாட்டினான். வேறு யாரிடமாவது இதை கொடுத்து விடு என்று அவள் அலட்சியமாக சொல்ல, இதை வேறு யாரிடமும் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். இதை நம் வீட்டில் வைத்து வளர்க்கும் பொறுப்பை என்னிடம் சக்கரவர்த்தி கொடுத்து விட்டார். இதற்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் என் தலை உருளும் என்று சொல்லிவிட்டு தர்பாரில் நடந்ததை விளக்கினான். எத்தனை பெரிய ஆபத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறாய் என்று கூறிய அவன் மனைவி வேறு வழியின்றி அதை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். அன்று முதல் ஜாகிரதையாக அவள் அந்த கிளியை பராமரித்து வந்தாள். ஒரு நாள் காலை ஃபைஸ்கான் கூண்டினுள் நோக்கிய பொழுது கிளி மல்லாந்து விழுந்திருந்தது. அதை குரல் கொடுத்து அழைத்து பார்த்தும் தொட்டு பார்த்தும் அது எழுந்திருக்கவே இல்லை. உடனே அவன் தன் மனைவியை கூவி அழைத்தான். அவளும் ஓடிவந்து கிளியை சோதித்து பார்த்தவள், ஐயோ, கிளி இறந்து விட்டதே என்று கூச்சலிட்டாள். அதை கேட்டு ஃபைஸ்கான், ஐயோ, என் தலை உருளப் போகிறது என்று தலையில் படீர் படீர் என்று அடித்துக்கொண்டு அழுதான். அவன் மனைவி அவனை தேற்றினாள். நான் சொல்வதை கேளுங்கள், பீர்பாலிடம் சென்று முழு விவரத்தையும் சொல்லுங்கள், அவர் எப்படியாவது உங்களை காப்பாற்றி விடுவார் என்று யோசனை கூறினாள். உடனே ஃபைஸ்கான் கூண்டை தூக்கி கொண்டு பீர்பால் வீட்டை நோக்கி ஓடினான். அவனை கண்ட பீர்பால், கூண்டை கையில் எடுத்து வந்திருக்கிறாயே, இந்த கிளியை வளர்ப்பதற்கு உன்னிடம் சக்கரவர்த்தி ஒப்படைத்திருந்தார் அல்லவா என்றார். அதை நான் எப்படி சொல்வேன் பீர்பால்? ஜாகிரதையாக இதை வளர்த்தும் இன்று காலை இது திடீரென இறந்து விட்டது. இந்த செய்தியை கேட்டால் சக்கரவர்த்தி எனக்கு மரண தண்டனை தான் அளிப்பார். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினான் ஃபைஸ்கான். கடக்கடவுளே, நீ நன்றாக ஆபத்தில் சிக்கிக்கொண்டாயே. சரி, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றிவிட்டது. நீ வா, என்னுடன் சக்கரவர்த்தியை சந்திப்போம் என்று கூறிய பீர்பால் முன்னே செல்ல, பின்னால் ஃபைஸ்கான் நடுங்கிக் கொண்டே கூண்டை சுமந்து கொண்டு சென்றான். அக்பர் தர்பாருக்கு வரும் முன்னரே இருவரும் அங்கு வந்து விட்டனர். அக்பர் தர்பாரில் நுழைந்து ஆசனத்தில் அமர்ந்ததும் அக்பர் அவரை நோக்கி என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே கிளி கூண்டை எடுத்துக்கொண்டு அவரை அணுகிய பீர்பால் கிளியை சுட்டிக்காட்டி, பிரபு, உங்களுடைய கிளி யோகாசனம் கற்றுக்கொண்டிருக்கிறது, பாருங்களேன் என்றார். உற்று பார்த்த அக்பர் கோபத்துடன், என்ன உளறுகிறாய்? கிளி இறந்து விட்டது. எங்கே அந்த முட்டாள் ஃபைஸ்கான்? அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றதும் பயந்து கொண்டே ஃபைஸ்கான் முன்னே வந்தான். தயவு செய்து நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் என்று பீர்பால் தொடர்ந்து, பிரபு, அன்றொரு நாள் இந்த கிளியை வளர்க்கும் மிகப்பெரிய பொறுப்பை ஃபைஸ்கானிடம் ஒப்படைத்த பொழுது நீங்கள் சொன்னது நினைவிருக்கிறதா? இந்த கிளி இறந்துவிட்டது என்ற தகவலை சொல்பவனுக்கு மரண தண்டனை என்றீர்கள். அவ்வாறு சொன்னது நீங்கள்தானே என்றார். ஆம், அப்படித்தான் சொன்னேன். இன்றும் அதையே சொல்கிறேன். என்னுடைய கிளி இறந்துவிட்டது. அக்பரை இடைமறித்தார் பீர்பால். கிளி இறந்துவிட்டது என்று சொன்னது நீங்கள்தான். அதை ஃபைஸ்கான் சொல்லவில்லை. அதனால் இப்பொழுது யாருக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்றார் பீர்பால். இதை கேட்டு அக்பர் உரக்கச் சிரித்தார். பீர்பால், நல்ல சமயத்தில் என் கண்களை திறந்து விட்டாய். ஒரு கிளிக்காக என் நல்ல அதிகாரிகளில் ஒருவனுக்கு மரண தண்டனை அளிப்பது சரியல்ல என்றார். ஃபைஸ்கானுக்கு போன உயிர் திரும்பி வர பீர்பாலுக்கு நன்றி கூறினான். அடுத்த கதை, சிறந்த ஆயுதம். சக்கரவர்த்தி அக்பர் சில பிரமுகர்களுடன் நந்தவனத்தை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தார். அவருடன் பீர்பாலும் இருந்தார்.
நந்தவனத்தில் மலர்ந்திருந்த ரோஜா பூக்களை பார்த்து பரவசமான அக்பர், ஆஹா, பூமியில் ஒரு சொர்க்கம் உண்டு எனில் அது இந்த நந்தவனம்தான் என்றார். ஆம் பிரபு, நீங்கள் கூறுவது சரி என்று அனைவரும் ஆமோதிக்க பீர்பால் மட்டும் மௌனமாக இருந்தார். அதை கவனித்த அக்பர், பீர்பால், சற்று முன் நான் கூறியதில் உனக்கு உடன்பாடு இல்லையா என்று கேட்டார். பிரபு, இந்த நந்தவனத்திற்கு அழகை தருவது இந்த ரோஜா மலர்கள்தான். ஆனால் அழகு எங்கே உள்ளதோ அங்கே அபாயமும் உண்டு என்றார் பீர்பால். ஓஹோ, ரோஜா பூக்களில் உள்ள முட்களை குறிப்பிடுகிறாயா என்று அக்பர் கேட்டார். இல்லை பிரபு, நான் அவற்றை சொல்லவில்லை என்று பீர்பால் சொல்ல, அப்படியானால் ரோஜா செடிகளின் உள்ளே மறைந்திருக்கும் பாம்புகளை குறிப்பிடுகிறாயா என்று அக்பர் கேட்டார். மனிதனால் தான் பாம்புகளுக்கு அபாயம். நம் காலடி யோசையை கேட்டவுடனேயே அவை பயந்து ஓடிவிடுகின்றன என்றார் பீர்பால். பின் நீ எதைத்தான் அபாயம் என்று குறிப்பிடுகிறாய் என்று சலிப்புடன் அக்பர் கேட்க, பிரபு, அபாயம் என்பது அழகை மட்டுமல்ல, வலிமை, செல்வம், புகழ் ஆகிய அனைத்தையும் அபாயம் சூழ்ந்துள்ளது. தாங்கள் பாரதத்தின் மிக வலிமை பொருந்திய மிக புகழ்பெற்ற சகல செல்வங்களையும் ஒருங்கி பெற்ற சக்கரவர்த்தி. ஆனால் மேற்கூறிய விஷயங்களினால் அண்டை ராஜ்யத்து மன்னர்கள் தங்கள் மீது போராமை கொண்டுள்ளனர். தங்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூட சதித்திட்டம் இட்டவாறு உள்ளனர். அதனால்தான் பூலோக சொர்க்கம் என்று ஒன்று இருப்பதாக நான் எண்ணவில்லை என்றார். பீர்பாலின் சொற்கள் அக்பரை சிந்திக்க தூண்டின. மறுநாள் சபையில் அக்பர் ஒரு கேள்வி கேட்டார். திடீரென்று ஒருவனை அபாயம் சூழ்ந்தால் அவனுடைய தற்காப்புக்காக பயன்படும் சிறந்த ஆயுதம் எது என்று சபையோர்களை நோக்கி கேட்டார். வாள் என்றார் ஒருவர். இல்லை என்று மறுத்த பீர்பால், சில சமயங்களில் வாள் பிடித்த கரம் செயலற்று போவதுண்டு என்றார். எதிரி மீது தொலைவிலிருந்தே குறிபார்த்த ஈட்டியை வீசுவதன் மூலம் அபாயத்திலிருந்து தப்பலாம் என்றார் மற்றொருவர். பதற்றத்தில் ஈட்டியின் குறி தவறினால் அது பயன்படாது என்றார் பீர்பால். சரிதான், வாள், ஈட்டி என்று எந்த ஆயுதமுமே சரியில்லை என்றால் எதுதான் ஆபத்தில் பயன்படும் என்று அக்பர் கேட்க, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிந்தித்து செயல்படும் நமது அறிவே சிறந்த ஆயுதமாகும் என்றார் பீர்பால். வெறும் பிதற்றல், நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் பொழுது உன் மூளை எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கிறேன் என்று அக்பர் கிண்டல் செய்ய, சபையோர் அவருடன் சேர்ந்து பீர்பாலை எள்ளி நகையாடினர். சமயம் வரும் பொழுது நான் கூறியது உண்மை என்று நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றார் பீர்பால். மறுநாள் அக்பர் சில பிரமுகர்களுடன் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது பீர்பாலும் உடனிருந்தார். அப்பொழுது ஒரே கூச்சலும் கூக்குரலும் கேட்க மக்கள் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தனர். சக்கரவர்த்தியை கண்ட அவர்கள் ஓடோடி வந்து, பிரபு, ஆபத்து, அபாயம், பட்டத்து யானைக்கு திடீரென மதம் பிடித்து விட்டது, அது இந்த பக்கம்தான் ஓடி வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் உடனே ஓடிவிடுங்கள் என்று கூச்சலிட்டனர். அவர்கள் கூறி முடிப்பதற்குள் தொலைவில் மத யானை ஓடி வருவது தெரிந்தது. உடனே அக்பர் தன் இடையில் இருந்த வாளை உருவ கூடியிருந்த அனைவரும் தங்கள் வாள்களை உருவிக்கொண்டனர். ஆனால் மதம் பிடித்த யானையை வாள் கொண்டு சமாளிக்க முடியாது என்று உணர்ந்ததும் அவர்கள் திக்பிரமை பிடித்து சிலைகளாக நின்றனர். தன்னை பெரிய ஆபத்து எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அக்பரும் உணர்ந்தார். வாளினாலோ ஈட்டினாலோ யானையை ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்தது. ஆனால் கோழையைப் போல் பயந்து ஓடவும் அவருடைய தன்மானம் இடம் தரவில்லை. எல்லோரும் செய்வதறியாது செயலற்று நிற்க பீர்பால் சற்றென்று அங்கிருந்து ஒரு பூனையை பிடித்து யானையின் முதுகில் வீசி எறிந்தார். யானையின் முதுகில் விழுந்ததால் மிரண்ட பூனை தன் நகங்களினால் யானையை பிராண்டியது. வலி பொறுக்க முடியாத யானை தன் தும்பிக்கையினால் பூனையை பிடிக்க முயல அது தப்பித்து கீழே இறங்கி ஓடியது. யானையின் கோபம் முழுவதும் பூனையின் மேல் திரும்ப அது பூனையை துரத்தி கொண்டே எதிர் திசையில் ஓடியது. தனது பருத்த உடலை தூக்கி கொண்டு யானையினால் விரைவாக ஓட முடியவில்லை. போக்கு காட்டிக்கொண்டே ஓடிய பூனை சாலையோர புதர்களின் உள்ளே மறைய யானை புதர்களுக்குள் புகுந்து அதை தேடியது. இவ்வாறு யானையின் கவனம் திசை திரும்ப அக்பரும் மற்றவர்களும் யானையிடம் சிக்காமல் தப்பித்தனர்.
சற்று நேரம் சிலையாய் நின்ற அக்பர் தெளிவடைந்தவுடன் பீர்பாலை கட்டி தழுவி கொண்டார். பீர்பால், சபாஸ், அறிவுதான் சிறந்த ஆயுதம் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டாய். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மூளையை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படுவதே சாலச் சிறந்தது என்ற உண்மையை எங்களுக்கு புரிய வைத்து விட்டாய். நீ சொன்னதே சரி. உன்னை போன்ற அறிவாளி அருகில் இருந்தால் எந்த அபாயத்தையும் எதிர்கொள்ளலாம் என்று மனதார பாராட்டினார். அடுத்த கதை, குழந்தையின் அழுகை. அக்பர் சக்கரவர்த்தியை காக்கா பிடிப்பதற்காக அவருடைய சில அதிகாரிகள் எப்பொழுதும் அவரை சூழ்ந்து கொண்டு அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய செயலை கண்டு முகம் சுளித்த பீர்பால், இவர்கள் அக்பரின் பணியாளர்களா, இல்லை எதற்கெடுத்தாலும் வாழையாட்டும் நாய்களா என்று எண்ணினார். தன் மனதில் தோன்றியதை ஒரு நாள் பீர்பால் அவர்களிடம் கூறிவிட அவர்கள் வெகுண்டனர். பீர்பால், என்ன தைரியம் இருந்தால் எங்களை நாய்கள் என்று குறிப்பிடுவாய்? நீ எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோபத்தில் எகிரி குதித்தனர். ஏன் உங்களை நாய்கள் என்று சொல்லக்கூடாது என்று பீர்பால் கேட்டதும், நாங்கள் 6 அறிவு பிடித்த மனிதர்கள் என்றனர். அதுதான் தெரிகிறதே என்றார் பீர்பால் ஏளனத்துடன். அப்படியெனில் ஏன் எங்களை நாய்கள் என்று சொல்கிறாய் என்று கேட்டனர். தவறுதான், ஏனெனில் நாய்களுக்கு வால் உண்டு, உங்களுக்கு இல்லையே என்றார் பீர்பால். நாக்கை அடக்கி பேசு என்று அவர்கள் சீரியல. நான் என்ன பிரமாதமாக சொல்லிவிட்டேன் என்று நீங்கள் இப்படி கோபத்தில் குதிக்கிறீர்கள்? உங்களுக்கு தைரியம் இல்லை என்றும் நீங்கள் கோழைகள் என்றும் கூறுகிறேன், அது தவறா என்றார் பீர்பால். சரி, அதை விடு, நாங்கள் பயந்தாங்கொலிகளாகவே இருந்துவிட்டு போகிறோம். ஆனால் நீ எங்களை விட தைரியசாலியா என்று ஒருவன் பீர்பாலிடம் கேட்டான். ஆமாம், சந்தேகம் இல்லாமல் என்று மார்த்தட்டிய பீர்பால், உங்களுக்கு என் தைரியத்தை நான் எந்த விதத்தில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று என்னிடம் சொல்லுங்கள் என்றார். முன்கூட்டியே சக்கரவர்த்தியிடம் அனுமதி பெறாமல் தர்பாருக்கு உன்னால் தாமதமாக வர முடியுமா என்று ஒருவர் சவால் விட்டார். அக்பர் சபைக்கு வரும் முன்னரே மற்றவர்கள் வந்துவிட வேண்டும் என்பது அக்பரின் கட்டளை. அப்படி யாராவது குறித்த நேரத்தில் வர முடியவில்லை எனில் தாமதமாக வருவதற்கு முன்கூட்டியே தகவல் அனுப்ப வேண்டும். அந்த நியதியை மீறுபவர்களின் மீது சக்கரவர்த்தி கடுமையான நடவடிக்கை எடுப்பது உண்டு. இந்த விஷயம் பீர்பாலுக்கும் தெரியும். ஆயினும் முன் வைத்த காலை பின் வைக்க மனமின்றி, சரி, நாளைக்கு நான் முன் அனுமதியின்றி தாமதமாக சபைக்கு வந்து காட்டுகிறேன் என்று கூறினார். நாளை பீர்பாலுக்கு சக்கரவர்த்தி கடுமையான தண்டனை விதிப்பார் என்று எண்ணியவாறு அவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர். மறுநாள் அக்பர் தர்பாரில் நுழைந்த பொழுது பீர்பாலை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஏற்கனவே வந்து இருந்தனர். அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்திய பிறகு தங்களுடைய ஆசனங்களில் அமர்ந்தனர். அக்பரும் தன் ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு சபையோரை ஒரு முறை பார்த்த அக்பர் அவர்களில் பீர்பால் மட்டும் இல்லாததை உணர்ந்தார். பீர்பால் ஏன் வரவில்லை? ஏதாவது தகவல் அனுப்பி இருக்கிறாரா என்று அக்பர் சபையோரை கேட்டார். உடனே சபையில் ஒருவர் எழுந்து, இல்லை பிரபு என்றார். தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை, அவரை இங்கு அழைத்து வர ஆள் அனுப்புங்கள் என்று அக்பர் உத்தரவிட்டார். பீர்பாலை அழைத்து வர சென்ற ஆள் சிறிது நேரத்தில் திரும்பினான். பிரபு, அவருடைய குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம், அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் என்றான் அவன். என்ன திமிர் இருந்தால் பீர்பால் இப்படி ஒரு பதிலை அனுப்புவான்? மிகவும் கெட்டிக்காரனான பீர்பாலுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? இது நம்புகிற மாதிரி தெரியவில்லையே என்றார் அக்பர். பிறகு கோபத்துடன், பீர்பால் உடனே இங்கு ஆஜராக வேண்டும் என்று என் கட்டளையை தெரிவியுங்கள். அப்படியும் ஏதாவது சமாதானம் கூறினால் அவரை கட்டி இழுத்து வாருங்கள் என்று பணியாளரிடம் உத்தரவிட்டார் அக்பர். அவர் கோபத்துடன் கட்டளை பிறப்பிக்கும் பொழுதே பீர்பால் அவசர அவசரமாக சபைக்குள் நுழைந்தார். பீர்பாலை தலை முதல் கால் வரை உற்று அக்பர் நோக்கினார். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, என்னுடைய 3 வயது குழந்தை காலையிலிருந்து தொடங்கி அடம்பிடித்து அழுது கொண்டே இருக்கிறது. அதை என்னால் சமாதானப்படுத்தவே முடியவில்லை. அதனால்தான் என்னால் தர்பாருக்கு குறித்த நேரத்தில் வர முடியவில்லை. என் குழந்தை இன்னமும் அழுது கொண்டே இருக்கிறது என்றார் பீர்பால்.
உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லை என்பதை நான் நம்ப மாட்டேன் என்றார் அக்பர். நான் நடந்ததை கூறுகிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் வாங்கி வந்து தந்தேன். அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி கொடுத்தேன். உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் அல்லவா என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால்தான் எனக்கு தாமதமாகிவிட்டது என்று பீர்பால் பரிதாபகமாக கூறினார். ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த சாமர்த்தியமற்ற உன்னை போய் என்னுடைய பிரதான ஆலோசகனாக நியமித்துக் கொண்டேனே என்று அக்பர் விமர்சனம் செய்தார். பிரபு, உலகிலேயே மிக கடினமான காரியம் அது ஒன்றுதான். நீங்கள் எப்பொழுதாவது அழும் குழந்தையை சமாதானம் செய்திருக்கிறீர்களா என்று பீர்பால் கேட்டார். அதைத் தொடர்ந்து, எங்கே, சற்று முயற்சி செய்து பாருங்களேன். நான் இப்பொழுது ஒரு குழந்தை போல் நடிக்கிறேன். நீங்கள் என்னை சிரிக்க வையுங்கள் என்றார். அதற்கு அக்பரும் சம்மதித்தார். உடனே பீர்பால் தரையில் படுத்துக்கொண்டு குழந்தையைப் போல் கை கால்களை உதைத்துக் கொண்டு அழுவது போல் நடித்தார். அக்பரும் சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி வந்து, அழாதே பாப்பா, உனக்கு என்ன வேண்டும் என்று கெஞ்சினார். எனக்கு தங்க மோதிரம் வேண்டும் என்று பீர்பால் குழந்தை குரலில் கேட்டார். உடனே அக்பர் தன் விரலில் இருந்த மோதிரத்தை கலற்றி பீர்பாலின் விரலில் அணிவித்தார். ஆனால் மறுபடியும் பீர்பால் குழந்தையின் குரலில் உரக்க அழுதார். எனக்கு ஒரு யானை வேண்டும் என்று கத்த அக்பர் உடனே ஒரு யானையை வரவழைக்க செய்தார். அதன் பிறகும் பீர்பால் கை கால்களை உதைத்துக் கொண்டு அழுதார். இந்த மோதிரத்தினுள் யானை நுழைந்து வெளியே வர வேண்டும் என்று கத்தினார். தலையை பிடித்து கொண்ட அக்பர், ஐயோ, உன்னை என்னால் சமாதானப்படுத்த முடியாது போல இருக்கிறதே என்று கூவ, இப்போதாவது புரிந்ததா பிரபு? அடம் பிடித்து அழும் குழந்தையை சமாதானம் செய்வது மிகவும் கடினம் என்றார் பீர்பால். அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்த அக்பர், பீர்பால், நீ சொல்வது 100% உண்மை என்றார். பீர்பாலுக்கு கிடைக்கப் போகும் தண்டனையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அதிகாரிகளின் முகத்தில் அசடு வழிந்தது. அடுத்த கதை, மக்கள் நேர்மையானவர்களா? ஒரு நாள் அக்பர் தனது அமைச்சரவையில் கூடியிருந்தவர்களிடம், எனது அரசாட்சியில் மக்கள் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். உடனே சபையில் இருந்த அனைவரும், ஆம் அரசே, உங்கள் பொன்னான ஆட்சியில் அனைவரும் நேர்மையை கடைபிடிக்கின்றனர். இதை யாரும் மறுக்கவே முடியாது என்றனர். ஆனால் பீர்பால் மட்டும் அமைதியாக இருப்பதை கண்ட அக்பர், ஏன் மௌனமாக இருக்கிறாய் பீர்பால்? மக்கள் நேர்மையாக இருப்பதை பற்றி உன் கருத்து என்ன என்று கேட்டார். உடனே பீர்பால், இதற்கு நான் பதிலளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் அரசே. மக்கள் அனைவருக்கும் நீங்கள் விருந்து வைக்க வேண்டும். விருந்துக்கு வரும்பொழுது ஒரு குடத்தில் பால் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என அக்பரிடம் வேண்டுகோள் வைத்தார். பீர்பால் கேட்பதில் ஒரு உள்ளர்த்தம் இருப்பதை உணர்ந்து கொண்ட அக்பர் உடனே விருந்து பற்றி பொதுமக்களிடம் தெரிவிக்கும்படி உத்தரவிட்டார். தண்டோரா போட்டபடியே அனைத்து வீதிகளுக்கும் சென்ற அரசவை அறிவிப்பாளர், நமது பேரரசர் அனைவருக்கும் விருந்து வைக்கிறார். விருந்துக்கு வருவோர் கண்டிப்பாக ஒரு குடத்தில் பால் கொண்டு வர வேண்டும். இது அரசு உத்தரவு என்று உரத்த குரலில் அறிவித்தார். இதை கேட்டு குழப்பமுற்ற மக்களில் பலர், அரசர் விருந்தளிப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான், ஆனால் குடத்தில் எதற்காக பால் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். அங்கிருந்த பெண்கள், சரி, ஒரு குடம் பால் தானே, கொண்டு போய் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று குழப்பத்துடனும் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தனர். அரசர் அறிவித்த விருந்து நடைபெறும் நாள் வந்தது. அக்பர், பீர்பால் உள்பட அரசவையில் முக்கிய பதவிகளில் இருப்போர் அனைவரும் கூடியிருந்தனர். பீர்பால் ஏற்பாட்டின்படி திடரின் பிரதான வாசலில் மிக பெரிய பாத்திரம் மூடி போட்டு வைக்கப்பட்டிருந்தது. மூடியில் பெரிய ஓட்டை போடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் அனைவரும் உத்தரவின்படி தாங்கள் கொண்டு வந்த பாலை மூடியிருந்த ஓட்டை வழியாக பாத்திரத்தில் கொட்டிவிட்டு
வெறும் குடத்துடன் திடலுக்குள் நுழைந்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த அக்பர், நீ சொன்னபடி செய்தாகிவிட்டது பீர்பால், இவ்வளவு பாலையும் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். உடனே பீர்பால் காவலர்களை பார்த்து, பாத்திரத்தை மன்னருக்கு அருகில் கொண்டு வாருங்கள் என உத்தரவிட்டார். பாத்திரம் அருகில் கொண்டு வரப்பட்டதும் அதன் மூடியை அகற்றச் சொன்னார். மூடி அகற்றப்பட்டதும் பாத்திரத்தை பார்த்த மன்னர் அதில் வெறும் தண்ணீர் மட்டும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். பீர்பால், என்ன இது, பால் இருக்க வேண்டிய பாத்திரத்தில் வெறும் தண்ணீர் உள்ளதே என அதிர்ச்சி மாறாமல் கேட்டார். ஆனால் இதை முன்பே எதிர்பார்த்தது போல நிதானமாக பேசிய பீர்பால், மக்களின் நேர்மையை பற்றி என்னிடம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அரசே. மற்றவர்கள் பால் கொண்டு வரட்டும், நாம் தண்ணீர் கொண்டு போய் பாத்திரத்தில் கொட்டினால் யார் கண்டுபிடிக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் நினைத்துள்ளனர். எனவேதான் பாத்திரம் முழுவதும் தண்ணீர் உள்ளது. கூட இருப்பவர்களின் பேச்சை கேட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது அரசே என்று சிரித்தபடியே கூறினார் பீர்பால். பீர்பாலின் அறிவு கூர்மையை மெச்சிய அக்பர் அவரை ஆற தழுவிக்கொண்டார். மக்களின் இந்த செயலை கண்டு வருந்தினார். அடுத்த கதை, நெய் பாத்திரத்தில் பொற்காசு. தன்னுடைய தர்பாருக்கு விசாரணைக்காக வரும் வழக்குகளில் பலவற்றை அக்பர் பீர்பாலிடம் ஒப்படைப்பதுண்டு. ஒரு நாள் அக்பரின் அனுமதியுடன் தர்பாருக்கு வந்த மதுசூதனன் என்ற வியாபாரி அவரை வணங்கிய பின், பிரபு, என் பெயர் மதுசூதனன். நான் ஒரு நெய் வியாபாரி. 1 மாதத்திற்கு முன் அஸ்லாம் கான் எனும் என் நண்பன் என்னிடம் வந்து 20 பொற்காசுகள் கடன் கேட்டான். 15 நாட்களுக்குள் திருப்பி தருவதாக சொன்னவன் இதுவரை அதை திருப்பி தரவே இல்லை என்றார். நீ கொடுத்த கடனுக்கு அவனிடம் இருந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி இருக்கிறாயா என்று அக்பர் கேட்டார். அஸ்லாம் கானை எனக்கு 20 வருடங்களாக தெரியும். அதனால் கடன் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கவில்லை. ஆனால் நான் சொல்வது உண்மை என்றார். உடனே பீர்பாலின் பக்கம் திரும்பிய அக்பர், பீர்பால், இந்த வழக்கை நீ கவனிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு சம்மதித்த பீர்பால் மாலையில் மதுசூதனனை தன் வீட்டில் சந்திக்க சொன்னார். மாலையில் மதுசூதனின் வீட்டிற்கு வந்ததும் அவரை நடந்தவற்றை மீண்டும் விளக்கச் சொன்னார். அவர் சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு, ஆக, நீங்க அஸ்லாம் கானுக்கு கடன் கொடுத்ததற்கு அத்தாட்சி எதுவும் இல்லை, சாட்சிகளும் இல்லை என்றார் பீர்பால். அதற்கு மதுசூதனன் ஆமாம் என்றார். அவருக்கு தைரியமளித்து அனுப்பிய பின் பீர்பால் அஸ்லாம் கானை தன்னை சந்திக்கும்படி தகவல் அனுப்பினார். சற்று நேரத்தில் நல்ல உடை அணிந்த வாட்டசாட்டமான ஒரு ஆள் பீர்பாலை தேடி வந்தார். நான் தான் அஸ்லாம் கான், என்னை வர சொன்னீர்களாமே என்றார். உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும், உங்கள் மீது ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார், அதை பற்றி உங்களை விசாரிக்க வேண்டும் என்றார் பீர்பால். என் மீது புகாரா? நான் மிகவும் நாணயமானவன், என் மீது புகார் வர சிறிதும் வாய்ப்பில்லையே என்றான் அஸ்லாம் கான். மதுசூதனன் அவர் மீது தொடுத்துள்ள வழக்கை பற்றி பீர்பால் விவரித்ததும், நான் ஏன் அவரிடம் இருந்து கடன் வாங்க வேண்டும், எனக்கு ஏராளமாக சொத்து இருக்கிறது, நெய் வியாபாரத்தில் நல்ல லாபமும் சம்பாதிக்கிறேன், மதுசூதனன் என் மீது வீணாக பழி சுமத்துகிறான் என்றான் அஸ்லாம் கான். இருக்கலாம், ஆனால் வழக்கு என்று வந்த பின் அதை நன்கு விசாரிக்க வேண்டியிருக்கிறது என்றார் பீர்பால். கடவுள் எனக்கு ஏராளமான செல்வத்தை வழங்கி இருக்கிறார், எனக்கு யாரிடமும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அஸ்லாம் கான் அடித்து கூறினார். உடனே பேச்சை மாற்றிய பீர்பால், அஸ்லாம் கான், உங்களால் எனக்கு ஓர் உதவி செய்ய முடியுமா என்றார். சொல்லுங்கள் என்று அஸ்லாம் கான் கூற, கிராமத்தில் உள்ள என் நண்பனிடம் எனக்கு ஒரு டின் நெய் அனுப்ப சொன்னேன். அவன் 2 டின் அனுப்பிவிட்டான். ஒரு டின் நெய்யை எங்காவது விற்றுவிட்டால் நல்லது என்றார் பீர்பால். அதை என்னிடம் கொடுங்கள், அதை விற்று பணத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றான் அஸ்லாம் கான். நன்றி, நாளைக்கே உங்கள் கடைக்கு ஒரு டின் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பீர்பால் அவரை அனுப்பி வைத்தார். மறுநாள் மதுசூதனன் வீட்டுக்கு சென்ற பீர்பால் அஸ்லாம் கானிடம் கூறியது போல் கூறிவிட்டு நெய்யை விற்று தர முடியுமா என்று கேட்டார். மதுசூதனனும் அதற்கு ஒப்புக்கொண்டதும் 2 பேர் கடைக்கும் 2 நெய் டின்கள் அனுப்பப்பட்டன.
மறுநாள் பீர்பால் தன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கையில் மதுசூதனன் மூச்சிறைக்க ஓடி வந்தார். பீர்பால், நீங்கள் அனுப்பியிருந்த டின்னில் ஒரு பொற்காசு இருந்தது, அதை கொடுக்க வந்தேன். நெய் விற்ற பணம் இதோ என்று அவர் மொத்தத்தையும் பீர்பாலிடம் தந்தார். அட, நான் அனுப்பிய டின்னில் பொற்காசு இருந்ததா? நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நன்றி மதுசூதனன் என்றார் பீர்பால். அது இருக்கட்டும், என்னுடைய வழக்கு என்ன ஆயிற்று என்று மதுசூதனன் கேட்க, அதுவா, நான் விசாரணை நடத்தி கொண்டே இருக்கிறேன், நாளைக்கு முடிவு தெரியும் என்றார் பீர்பால். அடுத்த நாள் பீர்பால் வீட்டுக்கு வந்த அஸ்லாம் கான், உங்களுடைய நெய் விற்ற பணம் இதோ என்று பணத்தை அளித்தார். அவருக்கு நன்றி தெரிவித்த பின் அவரை உட்கார சொல்லிவிட்டு பீர்பால் தன் வேலைக்காரனை அழைத்து அவன் செவிகளில் ரகசியமாக ஏதோ கூறினார். அவர் என்ன கூறினார் என்று அஸ்லாம் கானின் செவிகளில் விழவில்லை. அதை பற்றி அவன் பொருட்படுத்தவும் இல்லை. பீர்பால் தன் வேலைக்காரனிடம் ரகசியமாக கூறியது இதுதான். நேராக நீ அஸ்லாம் கானின் வீட்டுக்கு போ, அவருடைய மகனை கூப்பிடு, அவனுடைய தந்தை பீர்பாலின் வீட்டில் இருப்பதாக கூறு. பிறகு நெய்டின்னில் இருந்த ஒரு பொற்காசை எடுத்து வர மறந்து விட்டதாகவும் அதை உடனடியாக எடுத்து வரவும் அவன் தந்தை கூறியதாக சொல் என்றார். வேலைக்காரனை அஸ்லாம் கானின் வீட்டுக்கு ரகசியமாக அனுப்பிய பின் பீர்பால் தன் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அஸ்லாம் கானிடம் பேச்சு கொடுத்து கொண்டு வேண்டுமென்றே காலத்தை கடத்தினார். சற்று நேரத்தில் அஸ்லாம் கானின் மகனுடன் பீர்பாலின் வேலைக்காரன் திரும்பினான். அந்த சிறுவன் அஸ்லாம் கானை நோக்கி ஓடி வந்து, அப்பா, நீங்கள் எடுத்து வர சொன்ன பொற்காசு இதோ, இது நமக்கு நேற்று நெய்டின்னில் கிடைத்தது என்று உண்மையை உளறிவிட, அஸ்லாம் கான் கோபத்துடன், அதிக பிரசங்கி, உன்னை யார் இங்கே வர சொன்னது? நெய்டின்னில் பொற்காசா? நீ என்ன உளறுகிறாய் என்று உண்மையை மறைக்க அரும்பாடுபட்டார். அவனை ஏன் மிரட்டுகிறீர்கள் அஸ்லாம் கான்? பையன் உண்மையைத்தான் கூறுகிறான், நீங்கள் தான் மூடி மறைக்கிறீர்கள். இந்த பொற்காசை நான் தான் நெய்டின்னில் வைத்தேன், உங்களை சோதிப்பதற்காகத்தான் அதை செய்தேன். இனியும் பொய் பேச முயன்றால் உங்கள் தலை போய்விடும் என்று பீர்பால் மிரட்ட, அஸ்லாம் கான் உண்மையை ஒப்புக்கொண்டு பொற்காசை பீர்பாலிடம் திருப்பி தந்தார். சரிதான், நீங்கள் மதுசூதனிடம் கடன் வாங்கிய 20 பொற்காசுகளையும் இதேபோல் என்னிடம் திருப்பி தந்து விடுங்கள் என்றார் பீர்பால். நான் மதுசூதனிடம் கடன் வாங்கவே இல்லை என்று அஸ்லாம் கான் பழைய பல்லவியை பாட, இதை கேட்டதும் பீர்பால், அஸ்லாம் கான், இனியும் பொய் பேசினால் உங்களுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் என்று அஸ்லாம் கானை பயமுறுத்த, அவன் உண்மையை ஒப்புக்கொண்டு கடனை திருப்பி கொடுப்பதாக கூறி பீர்பாலிடம் மன்னிப்பு கேட்டு வாங்கிய கடனை மொத்தமாக திருப்பி அளித்தான். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை அக்பர் வெகுவாக பாராட்டினார்.